peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உன்னத தேவன் பரிசுத்தர் 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 நம்மோடு இருக்கிறார். நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். நம்மளோடு உறவாட அவர் தயாராக இருக்கிறார் என்பதை நாம் கேட்டோம். தெய்வ பிள்ளைகளே, அவர் கண்டிக்கிற தேவன், தண்டிக்கிற தேவன். அவர் பாசம் காட்டுகிற தேவன், அரவணைக்கும் தேவன். அடிக்கிற தேவன், அழுகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். தெய்வ பிள்ளைகளே, இந்த தேவனை பற்றி நாம் முழுவதுமாக அறிந்திருக்கின்றோமா? அந்த தேவனுடைய பாசத்தை நாம் அறிந்திருக்கின்றோமா? அந்த தேவனை நம் உள்ளத்தில் ஏற்றிருக்கிறோமா என்று தியானிக்கையில நிறைய பேத்துக்கு கடவுள் எங்கிருக்கிறார், எதில் இருக்கிறார் என்று தெரிவது இல்லை. Many people do not know where God is, how to realize Him, how to plead to Him, how to pray to Him, how to realize His love. Short story which enlightens our mind. ஒரு சிறிய கதையை, நம்ம எல்லாம் ஒரு புதுப்பிக்கிற ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே. ஒரு நகரத்துல ஒரு பெரிய ராஜா இருந்தார், அதிகாரம் உடையவர். அந்த ராஜாவுடைய பையனை பார்த்து பிடிக்காமல், என் கண்ணு முன்னாடியே நீ நிக்காதடா, போடா அப்படி என்று விரட்டி விட்டார். அந்த பையனும் அப்பா சொன்னதை கேட்டுக்கொண்டு அவன் அந்த அரண்மனையை விட்டு வெளியே செல்லுகின்றான். There was a king in the city and he called his son one day. He disliked him and he told him, you go away from me, do not show your face hereafter to me. He uttered this word in anger. Therefore the son left the palace. He went away from the presence of the king, the dad. ஆனா வெளியே போன பிற்பாடு அவன் என்ன செய்யணும், ஏது செய்யணும் தெரியல, வேலை செய்ய தெரியல. அவன் உலகத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவன் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். வயிறு பசி எடுக்கும் இல்லையா, அதனால பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். ரொம்ப சோர்ந்து போய், அம்மா பிச்சை போடுங்கம்மா, அப்பா பிச்சை போடுங்கப்பா, அப்பா பசிக்குதுப்பா, அப்பா காசு போடுங்கப்பா அப்படி என்று அனுதினமும் அவன் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். He left the palace and he did not know how to work, where to go for work. Therefore he started begging, "Ma, please help me. Ma, put some alms. Ma, I am feeling hunger." So he was totally in depression. அவன் ஒரு தாழ்மை மனப்பான்மை உடையவனாக மாறி போய் விட்டான். காலங்கள் கடந்தது. ராஜாவிடம் அவருடைய மந்திரிகள் போய் சொல்லுகிறார்கள், ஐயா ராஜாவே, உனக்கு வயசாகி கொண்டிருக்கிறது, உன் அரியணையை கைப்பற்ற நிறைய பேர் முயற்சி எடுக்கிறார்கள். அதனால் தயவு செய்து உன்னுடைய மகனை அழைத்து அவனை உன்னுடைய சக்சஸராக நீர் நியமிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கோபங்கள் வேண்டாம் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா என்று அவரிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள். அந்த ராஜாவானவர், ஓகே நீங்க போய் என் மகனை அழைத்து கொண்டு வாங்க என்று சொன்ன பொழுது அந்த மந்திரிகள் போய் அந்த பிச்சை எடுக்கிற அந்த மகனிடம், உன்னுடைய அப்பா உன்னை நேசிக்கிறார், உன் அப்பா உன்னை அன்பு செய்கிறார், உன் அப்பா உன்னை அழைக்கிறார், எழுந்திரு வா போலாம் என்று கூப்பிடுகின்றார்கள். Dear friends, as the days went on, as the years passed on, some ministers of the king went to the king and said, "My lord, it is the right time to bring back your son and make him as your successor, because many of our enemies are trying to conquer our land. Many of the people want to become your successor. Therefore bring your son, forgive him, accept him." The king had a tender heart, a forgiving heart, and said, "Okay, go and bring back my son."
The ministers went to the son who was begging and told, your dad loves you, your dad forgave you, your dad wants you, he wants you to be the king, to be his successor. And immediately the son got up with more enthusiasm, with more courage, with more strength, with more ability. He got up. அந்த மந்திரிகள் சொன்ன உடனே அந்த மகனானவன் எழுந்தான், தைரியத்தோடு எழுந்தான், வல்லமையோடு எழுந்தான், உற்சாகத்தோடு எழுந்தான், திறமையோடு எழுந்தான். அவன் சோர்வில்லாமல் எழுந்தான். தெய்வ பிள்ளைகளை, அவன் எழுந்து உடனே அந்த மந்திரிகளிடம், என்னுடைய ரதத்தை கொண்டு வாருங்கள், bring my chariot. And the people who were around him saw this fellow had no courage, no strength. Now he is with full strength. இவன் சோம்பேறியாக இருந்தான், இப்பொழுது தைரியசாலியாக எழுந்திருக்கிறான். எப்படி என்று கேட்ட பொழுது, என் அப்பா ராஜா என்னை அழைத்திருக்கிறார், என்னை அரசனாக மாற்றப் போகிறார். The son answered, my dad is a king. He wants to anoint me. He wants to give his crown to me. He is going to make me the king of the city. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம் என்றால், அந்த பிச்சைக்கார பையனை போலதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தில் சக்தி இல்லை, வல்லமை இல்லை. நம்முடைய ஜெபத்தில் பயம் இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தில் ஆழ்ந்த வருத்தங்கள் இல்லை, ஆழ்ந்த சிந்தனைகள் இல்லை. ஏனோ தானோ ஜெபிக்கிறோம். அங்கேயும் பராக்கு, இங்கேயும் பராக்கு பார்த்துக்கிட்டு ஜெபிக்கிறோம். We look everywhere and pray. In our prayer there is no strength. Like a beggar only, Lord give me this one, Lord give me this one, Lord give me this one. No, for my son give, for my daughter give, my husband give, my wife give, for my property give, for my house give. We always beg him. Beyond that, Father David is telling that you are already a king. You are the inheritance of the king. நீ ராஜாவுடைய தலைமுறையை சார்ந்தவன். தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்ம இங்க பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த உலகத்திற்கு வல்லை, பயப்படுவதற்காக வல்லை, தைரியம் இல்லாமல் வாழ்வதற்காக வல்லை. நம்ம தேவனால் அர்ச்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அதான் கடுமையாக ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் கடிந்து கொள்கிறார். திருந்தாத ஜென்மங்கள் இன்னும் அடையாளத்தை தான் வேணும், அற்புதங்களை தான் பார்க்கணும், அப்படி என்று தான் நினைக்கிறாயோ ஒழிய, யோனா சொன்ன வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை யோனாவின் வாயில் வழியாக வந்த பொழுது அந்த ராஜாவும் சரி, அங்கு இருந்த அநியாயக்காரர்களும் மனம் மாறினார்கள். தெய்வ பிள்ளைகளே, சத்திய வாக்கு எங்கு இருக்கிறது? Can you show anyone in this world any crorepati in this world who has taken even a single rupee with him when he died? When he is buried, did he take any money? And we are running after the money, we are running after the property, we are running after position, we are running after possession, we are running after all evil things, all sinful things. நம்ம எல்லாரும் பாவப்பட்ட காரியத்தை நோக்கி ஓடுகிறோம். பாவத்தை தான் சுமந்து கொண்டிருக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, பாவம் செய்யவில்லை என்றாலும் கண்ணீரோடு இருப்பதும் பாவம்தான், சோர்வில் இருப்பதும் பாவம்தான், தைரியம் இல்லாமல் இருப்பதும் பாவம்தான், பயத்தோடு இருப்பதும் பாவம்தான், தேவனை நம்பாமல் இருப்பதும் பாவம்தான், தேவனை உணராமல் இருப்பதும் பாவம்தான். அப்ப தேவனை நீ உணர்ந்திருக்கிறாயா? நீ எப்படிப்பட்ட மகன், எப்படிப்பட்ட மகள்? என் அப்பா ராஜா, ஓ அப்பா ராஜா. அந்த அப்பாவை நீ நினைச்சிருக்கிறியா? இன்னைக்காவது இந்த உலகத்தை எல்லாம் படைத்த தேவன், இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற தேவன், அவர் ஓ அப்பான்னு நீ நினைச்சிருக்கிறியா?
அப்படி நீ உன் அப்பான்னு நினைச்சிருக்கும் பொழுது உன் எண்ணத்துல ஏன் பயங்கள் வருகிறது, ஏன் பதட்டங்கள் வருகிறது, ஏன் சந்தேகங்கள் வருகிறது? If you think that your dad is the king of this world and he is your father and you are his sons and daughters, why do you have fear? Why do you have fear? Why do you cry? Why do you go into depression? Why you go into failure? Why you going to sinful life? We should realize our Father's love. My children of God, realize His presence in us. அவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை உணரணும். நம்ம அவர் பிள்ளை என்று உணரணும். நாம் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று உணரணும். அவர் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணரணும். That is the reason. That is the reason Jesus got angry among the people. He got angry and condemned them and said, "You will never believe." தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை நினிவே மக்கள் கேட்டு மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா, அவரையே நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். தெய்வ பிள்ளைகளே, let us believe in Jesus. The Lord's Son has come on this earth. He lived with us. அவர் நம்மோடு உறவாடினார், நம்மளோடு வாழ்ந்தார். He left us, but still he is with us. He is our king. அவர் நம்ம ராஜா, அவர் நம்ம அப்பா. அவரை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் என்றென்றும் அவரையே பற்றி கொண்டு வாழ்வோம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில்
அதிசய எண்ணெய் இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.